மகன் எப்படின்னா பார்க்க போகிறேன் மீசை முறுக்கு படத்தில் மீசை முறுக்கு 2 அந்த படத்துலேருந்து த ரிபல் டீசர்னு ஒன்று விட்டுருக்காங்க. இஸ் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. தமிழ் பார்க்கும் 3 லுக்ஸ் இருக்க மாதிரி தீபாப் தமிழா மீசை முறுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அது மறக்க முடியாது. விவேக் சார் ஒரு கனவோட ஒரு பையன் ஒரு ஆஜெக்ட் போயிட்டே இருக்கு லைஃப் ஹிப்ஹாப் தன்னோட டைரக்ஷன் வைஸும் பயமாக இருக்கும். ஸ்டோரி மியூசிக் இஸ் ஃபென்டாஸ்டிக் மூவி ஃபார் த மீசை முறுக்கு. அந்த படத்தோட செகண்ட் பார்ட் வருது எப்படி இருக்க போதில் இதில் அர்ஷித் கான் இருக்கான்னு ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க. எப்படி தெரியாம வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 2 3 go ஸ்டார்ட். சார் சிலருக்கு மாலை மரியாதையோட திறக்கிற ஸ்டூடியோ கதவு எங்களை பார்த்தா மட்டும் மூடிக்கிட்டு சார். எங்களை உள்ள விட்டாதானே நாங்க கத்துறோமா இல்ல பாடுறோமான்னு தெரியும். சார் இது வெகுஜனத்தோட பாட்டு சார், சத்தமா தான் கேட்கும். சினிமா பாட்டும் சேஷாத்ரி அண்ணாவுடைய வயலனைசியும் ஒன்னாடா. உங்க ஏரியால போடுற டண்டனக்கர மாதிரி ஈஸி நினைச்சு இந்த கானா பாட்டை வச்சுதான் ராயபுரத்துல இருந்து எப்படி ரயில் விட்டாங்கிற கதையோ நமக்கு தெரியும். அவ்வளவு இருக்குதுடா கானா பாட்டுல. தான் பரம்பரையிலே முறையா கத்துக்கிறவன் பரம்பரையா கத்துக்கிட்டவன்ட்ட எப்படி போட்டி ஜெயிக்க முடியும் சொல்லு. நீ ஜெயிப்பியா? எப்படா ஜெயிப்ப? தோப்படா. நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்ல சார். ஏய் டேய், நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டு தோப்பண்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஐயா இவர் திரும்ப ஹிப்ஹாப் தமிழாவை தான் நான் சொல்றாரு. பையன் பிடிச்சிட்டான். நான் அவனை விட செம டேலண்ட்னா. சம்மர் மாசம் இவங்க மாதிரி யாரும் கொடுத்தது இல்ல, எந்த கட்சிக்காரும் கொடுத்தது இல்ல. சார் தான் கொடுத்தாரு. அவருக்கு இந்த காசை வாங்கி நாங்க பயனுள்ள சரி அது விளம்பரம் எப்படி சொல்றது என்ன சொல்றது இதை மறந்துட்டேன் விட்டான மறந்துட்டேன். என்ன சொல்றதுன்னா அந்த படம் வந்து ஒரு ராயபுரத்துலேருந்து ஒரு பையன் போயிட்டு ஒரு இன்டர்நேஷனலாக பாடுறான். அந்த கானாவை எதுக்கு ஒதுக்குறாங்க, அதை ஒரு சிங்கராக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க நினைக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட்ன்றேன் ஒரு சிங்கரை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு ராயபுரத்துலேருந்து ஒரு பையன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு இன்டர்நேஷ்னலில் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அது வர பாலிடிக்ஸ் அதை சுற்றி நடக்கிற இது இல்லைன்னு நினைக்கிறேன். கெட்டப் வைஸ் இருக்கட்டும், டைலாக் வைஸ் அந்த கலர் எடிட்டிங் பேட்டர்னே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சார் என்ன சொல்கிறது, இப்போ தன்னோட லுக் வைஸ் பயங்கரமான லுக்கு. அதை முடிப்பேண்டி வச்சுட்டு இருக்கிறது ஒரு மாதிரி லுக்ஸ் எல்லாம் பயமாக இருக்குது. இதில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் போனார். ஆமாம், ஒரு ஆர்ஜேக்கு போய் கேட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைலில் இருக்க ஒரு சாங்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு அதுலேருந்து கண்டினியூ ஆகிற படம் இஸ் வெரி வெரி எக்ஸைட் ஃபார் சம்மர் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது தெரியல, நானும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துட்டே இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ தேங்க்யூ.